ஹலோ கைஸ், பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த 3 விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடில் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வாரீங்க அப்படின்னா இங்கே லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது, சரிங்களா? இப்போ இங்கே வரும்போது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் பாருங்கள், எஸ்பிஐனோட ஷேரோட விலை, அதாவது ஸ்டேட் பேங்கோட ஷேர் விலை பார்த்தீங்கன்னா 780 ரூபா. ஆனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஷேர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 156.15 இருந்தாலே போதும். ஏன் இந்த வேரியண்ட் அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரும்போது, இனிஷியல் இந்த சென்ஸ் இப்போ நீங்கள் வரும்போது இது புதுசாக தெரியலாம், சரிங்களா? இருக்கிறவங்களுக்கு இது பெரிய லெவலில் பழக்கமான ஒன்று தான். என்ன அப்படின்னா 5x அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ராடே பண்ணலாம். இதே இது நான் லாங் டேர்ம் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் இங்கே ஷோ ஆயிரும். இன்ட்ராடே அப்படின்னா மட்டும்தான் இங்கே மாற்றம் இருக்கும், சரிங்களா? அப்போது இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முழு லிவரேஜை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இங்கே வர்றவங்க பெரிய லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, இந்த லிவரேஜை யூஸ் பண்ணி ட்ரேடில் நல்ல ப்ராஃபிட் வரும். 2 வாட்டி 5000 10,000 பண்ணோன்னு அந்த அக்ரெசிவாக இருக்கிறதுனால அந்த க்ரீவன்ஸில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டையும் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாமே அது அவங்கள லாஸுக்கு எடுத்துகிட்டு போகுது, சரிங்களா? அதனால் ஒரு 3 மாதத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ட்ராடே பண்ணுங்கள். பட் ஃபுல் அமௌண்ட் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 10,000 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா போதுமானது தான். நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்கி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலே ரொம்ப நல்லது. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸை கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே இந்த 3 தான், சரிங்களா? அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பைக்கு பயன்படுத்துங்க. ஃப்ளாட்டாக இருக்குன்னா ஸ்கேல்பிங், அதாவது ஒரு 3 to 5 மினிட்ஸில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கள், சரிங்களா? டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா செல்லுக்கு பயன்படுத்துங்க. இப்போது நான் இங்கே டே டைம் ஃப்ரேம் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃப்ளாட்டாக தெரியும், சரிங்களா? எங்கள் ட்ரேட் வந்து ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. அப்போது இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெயிட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இமீடியட்டாக ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும், வெளியே வந்தோன்னே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நடந்த ட்ரேடில் பாருங்கள், நீங்கள் காலையில் ட்ரேட் எடுத்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபெயிலியர் தான் வரும், சரிங்களா? இந்த மாதிரி விக்கு வந்து பெருசாக இருக்கும். அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னாலே இந்த சார்ட் தான். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அடுத்து படிக்கிறதுக்கு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இண்டிகேட்டரை பயன்படுத்துங்க. அந்த பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு இண்டிகேட்டரோட சஜஷன் கேட்குறதுக்கு பதிலாக பல இண்டிகேட்டரோட சஜஷன் கேட்குறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டே வருவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபண்டமெண்டல் போயிடுவீங்க. ட்ரேடிங்னா டெக்னிக்கலுக்குள்ளே வரும். இதில் நீங்கள் ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, சூப்பர் ட்ரெண்டு, பிஃபனாசி இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து ஒன்றா படிச்சுட்டே வரீங்கன்னு வைங்களேன். ஒரு இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டர் பார்க்குறதுக்கு கடினமாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஷோ பண்ணி பார்த்துக்கணும். எத்தனை, சரிங்களா, இண்டிகேட்டர் வந்து பியரிஷில் போகும், புல்லிஷில் போகும், நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதில் மொத்தமாக வந்து ஒரு செக் பண்ணிடுங்க. எப்போ ட்ரேட் பண்ணாலுமே ஓகே நீங்கள் அது மேலே போகுங்க தான் நிறைய இண்டிகேட்டர் ஷோ பண்ணுது. ஏன்னா ஒரு இண்டிகேட்டர் வால்யூமை செக் பண்ணும், ஒரு இண்டிகேட்டர் ட்ரெண்டை செக் பண்ணும், சரிங்களா? ஒரு இண்டிகேட்டர் வந்து எந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ், அந்த ஆர்எஸ்ஐலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் வாங்கியிருக்காங்க, விற்றுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து சொல்லும். இந்த இடம் கொஞ்சம் துரிதமான இடம், சரிங்களா? அப்புறம் கடைசியாக நீங்கள் டெக்னிக்கலான செகண்ட் பாயிண்ட் சொன்னல, இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்போ ஒரு கேண்டலில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் வீக்லி கேண்டில் போடுங்க. அந்த வீக்லி கேண்டில் ரெட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பைக்கு ட்ரையே பண்ணாதீங்க, சரிங்களா? செல்லுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரியான இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா? என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறதே ஒரு செல்லர் இருக்காங்களா, பையர் இருக்காங்களா பார்த்து ட்ரேட் பண்ணும்போது தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா குளோபலாக, அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் 3 விதத்தில் தான் அஃபெக்ட் ஆகும். ஒன்று குளோபலாக அஃபெக்ட் ஆகும், இன்னொன்று அந்த கம்பெனியோட லாபமோ நஷ்டமோ அது அந்த கம்பெனியை அஃபெக்ட் பண்ணுறதுனால ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும். 3வது விஷயம், நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணிங்க அப்படின்னா மேலே போகும், தொடர்ந்து செல் பண்ணால் கீழே இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.